வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா டாப் ஆர்டரில் களமிறங்கும் தல தோனி. குஷியில் ரசிகர்கள். சிஎஸ்கே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதாவது கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற 16வது IPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் ஹர்திக் பாண்டியாவின் தலைமையிலான குஜராத் அணியை வீழ்த்தி தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி 5வது முறையாக IPL கோப்பையை கைப்பற்றி அதிக முறை கோப்பையை வென்ற மும்பை அணியின் சாதனையை சமன் செய்தது. அதோடு அந்த வெற்றியின் மூலம் நடப்பு சாம்பியனாக 2024ஆம் ஆண்டிற்கான 17வது IPL தொடரிலும் சிஎஸ்கே அணி அடியெடுத்து வைக்க உள்ளது. இந்த தொடரின் முதல் போட்டியில் RCB அணியை எதிர்த்து சிஎஸ்கே அணி தனது சொந்த மைதானமான சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி பல பரீட்சை நடத்த உள்ளது. இந்த தொடரானது சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனிக்கு கடைசி தொடராகும். ஏனென்றால் தற்போது 42 வயதை எட்டியுள்ள தோனி அடுத்த ஆண்டு மெகா ஏலம் நடைபெற இருப்பதினால் இந்த ஆண்டு ஓய்வு முடிவினை அறிவித்து விடுவார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு காரணம் இந்த தொடரின் மீதான எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் பன்மடங்கு அதிகரித்து உள்ளது. தோனிக்கு தற்போது 42 வயதாகி இருப்பதால் இன்றளவும் அவர் மிகச்சிறப்பாக விளையாடி வருவதால் அவர் இன்னும் சில சீசன்கள் விளையாட வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. ஆனால் கிட்டத்தட்ட தோனி இந்த ஆண்டு ஓய்வை அறிவிப்பார் என்பது உறுதியாகி உள்ள வேளையில் அவர் டாப் ஆர்டரில் களமிறங்கி அதிரடியாக பேட்டிங் செய்ய வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த விவகாரம் குறித்து பேசியுள்ள சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரரான ராயுடு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி டாப் ஆர்டரில் களமிறங்க வேண்டும் என்று பலரும் கூறி வருவதை நானும் பார்த்து வருகிறேன். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாகவே தோனி பினிஷராக மட்டுமே சிஎஸ்கே அணியில் விளையாடி வருகிறார். அதோடு எப்போதுமே அவர் இளம் வீரர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து டாப் ஆர்டரில் விளையாட வைப்பது அவரது வழக்கம். அந்த வகையில் நிச்சயம் இந்த சீசனிலும் அவர் இளம் வீரர்களை தான் டாப் ஆர்டரில் விளையாட வைப்பார். என்னை பொறுத்தவரை தோனி தனது பேட்டிங் ஆர்டரில் 1 அல்லது 2 இடங்கள் முன்கூட்டி இறங்கலாம். ஆனால் டாப் ஆர்டரில் அவர் விளையாட வாய்ப்பே இல்லை என்று வெளிப்படையாக தனது கருத்தினை அறிவித்துள்ளார் ராயுடு. மேலும் தோனி பினிஷராக சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தி வருவதால் அவர் அந்த இடத்தில் தான் களமிறங்குவார் என்றும் நம்பலாம். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.